சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் நடைபெற்றால் தன்னுடைய கட்சி சார்பாக ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் பேசவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தொடர்பாக கடந்த காணொளியில் விரிவாக பார்த்திருந்தோம். அதை பல பேர் பார்த்திருந்தீர்கள். அது தொடர்பான அந்த காணொளியில் பேசப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உண்மையிலேயே அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. அது அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இப்பொழுது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கு. இலங்கையினுடைய வேறு எந்த பாகங்களையும் விட இந்த விவகாரம் குறித்து வடக்கு மாகாண சபையில் அல்லது வடக்கு மாகாணத்தில் அதிகமாக பேசப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் எந்தெந்த தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறங்குவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி என்றால், ஏற்கனவே பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தவர்களுக்கு அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனும் ஒருவர். இதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கஜேந்திரனுக்கு அந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கிறது. புதிதாக உள்ளே வந்திருக்கிறார்கள். சுயேட்சை குழு சார்பாக அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். NPPக்கு வடக்கில் ஒரு பெரிய வெளி, பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துடன் கூடிய ஒரு பெரிய வெளி ஒன்று திறந்து விடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் எதை சொல்கிறது என்றால், முதலமைச்சர் வேட்பாளருக்கான போட்டி அதிகரிக்கப்பட்டிருக்கிறதை காட்டுகிறது. இன்னும் நேரடியாக சொல்வதாக இருந்தால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்பொழுது கூட்டணியாக இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் கட்சிகளை சேர்த்து கொண்டால் அந்த தரப்பிலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இறங்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி தனியாக நிற்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இறங்க வேண்டும். இதனை தவிர NPP தரப்பில் இருந்து நிச்சயமாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எப்படியோ களமிறக்கப்படுவார். இதை தவிர உதிரிகளாக இருக்கக்கூடிய, குறிப்பாக சுயேட்சையாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தானும் இந்த போட்டியில் பங்கெடுப்பேன் என கடந்த பல மாதங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்ப முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கான இந்த முனைப்பு, இந்த போட்டித்தன்மை இப்பொழுது அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த சமகால அரசியல் தொடர்பாக பேசுவதற்கான ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் நீங்கள் பங்கெடுப்பீர்களா என்கின்ற தொனியில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. கட்டாயம் பங்கெடுப்போம் என்பது போன்ற ஒரு பதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்கிறார். முதலமைச்சர் வேட்பாளருக்கான போட்டித்தன்மை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய தரப்பில் இருந்து ஏதாவது முதலமைச்சர் வேட்பாளருக்கான பெயர்கள் ஏதாவது முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது பரிந்துரையில் இருக்கிறதா என்பது போன்ற ஒரு கேள்விக்கு சமகால இந்த போட்டியாளர்களை அல்லது நிலவரங்களை வைத்து பார்த்தால் எங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என்று இருக்கிறோம் என்பது போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு கருத்தை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் பற்றி மாகாண சபை தேர்தல் வந்தால் நீங்கள் எவ்வாறான போட்டி நீங்கள் பங்கு பெற்றீர்கள்? இதே தமிழ் தேசிய பேரவையாக பங்கு பெற்றுமா அல்லது எவ்வாறு உங்களோட நடவடிக்கை அமையும்? தேர்தல் நடந்தால் நாங்கள் பங்கு பெறுவோம். தமிழரசு கட்சியில் இப்போவே சொல்லப்படுகிறது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். உங்கள் தரப்பில் அவ்வாறு ஏதாவது முன்மொழிகள் இருக்கிறதா? யார் முதல்வர் வேட்பாளர் அப்படி ஏதாவது முன்மொழிகள் ஏதாவது இருக்கிறதா, பேசப்பட்டிருக்கிறதா? என்ன இப்போதைக்கு படிப்படுற பெயர்களை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என்று நினைக்கிறோம். இந்த கருத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்
தெரிவிப்பதற்கான பின்னணி என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறக்கப்படலாம் என்கின்ற எதிர்பார்ப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனா அல்லது இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரனா களமிறக்கப்படுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. சுமந்திரன் இந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்குவதற்கு இருப்பதாக ஒரு கலந்துரையாடலின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான சபைகளை கைப்பற்றுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனிடம் சொன்னதாக சித்தார்த்தன் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறார். நாங்கள் ஸ்ரீதரனை பரிந்துரைத்தோம், அவர் மறுத்துவிட்டார். எனவே இந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கான போட்டியில் நான் களமிறங்கலாம் என இருக்கிறேன் என சுமந்திரனே தன்னிடம் சொன்னதாக சித்தார்த்தன் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் முன்னாள் நீதவான் இளஞ்செழியன் தன்னுடைய பதவியில் இருந்து அல்லது தன்னுடைய கடமைகளில் இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கான இந்த போட்டியில் முன்னாள் நீதவான் இளஞ்செழியனுடைய பெயரும் பரவலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு தரப்புகள் உறுதியாக்கி விட்டன. இன்னொரு தரப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல அர்ச்சுனா தானும் போட்டிடுவேன் சொல்றாங்க. முன்னணிக்கு யாரை நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தீர்மானம் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிரில் இருந்து முன்னணியை பார்ப்பவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக யாரை நிறுத்தப் போகிறார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த காணொலியிலே மிக விரிவாக பார்த்திருந்தோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சியை நேரடியாக எதிர்க்காமல் இருந்தாலும் கூட அல்லது எதிர்க்கிறது அல்லது அதன் மீதான விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியை கொஞ்சம் நட்பு நோக்கோடு பார்க்கிறது, சுமந்திரனை முழுமையாக எதிர்க்கிறது. இந்த தகவல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய காதுகளுக்கு செல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த தகவல் சென்றிருப்பதன் அடிப்படையில், அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகிறார் என்பதை கேள்வியுற்றதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு பதில் வருகிறது. சமகால இந்த போட்டியாளர்களை அல்லது இந்த சமகால நிலவரங்களை வைத்து பார்த்தால் எங்களுடைய தரப்பில் இருந்து ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என நாங்கள் இருக்கிறோம் என்பது போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதிலளித்து இருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில், குறிப்பாக வடக்கில் அல்லது தமிழர் தாயக பகுதிகளில் நிலவுகின்ற அரசியல் ஸ்திரமற்ற சூழ்நிலைகளில் கஜேந்திரகுமார் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து அரசியல் ரீதியாக ஒரு ஆரோக்கியமற்றதான ஒரு கருத்தாகத்தான் பார்க்கிறோம். உண்மையில் மக்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்த இந்த கருத்து ஒரு அதிருப்தியான கருத்து. இப்படி ஒரு பதிலை இவ்வளவு காலமும் அரசியலில் இருக்கத்தக்கதான அல்லது இவ்வளவு கால அரசியல் பயணத்தில் தளராமல் நடைபோடக்கூடிய என்று சொல்லக்கூடிய அல்லது கொள்கைகளில் உறுதியாக நிற்கிறார் என்று அவ்வப்போது பாராட்டப்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் இருந்து மக்கள் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்திருக்கவில்லை. சுமந்திரன் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அதற்கு சுமந்திரன் பதிலளித்திருக்கிறார். இவையெல்லாம் ஆரோக்கியமான ஒன்றுதான். அரசியல் மேடைகளில், அரசியல் களங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வைக்கப்படும், அதற்கான பதில் கருத்துக்கள் எடுக்கப்படும், அதற்கான நியாயங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது எல்லாம் வழக்கமான ஒன்று. ஆனால் ஒரு 2 தேர்தல்கள் 3 தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் ஒரு என்பிபி சார்பாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. நாடாளுமன்ற தேர்தலில் 3 ஆசனங்களை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் கொடுத்து விட்ட பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கூட இந்த தேர்தல்களில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மீதான அதிருப்தியின் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்களுக்கான வாக்கு விகிதம் சடுதியாக குறைந்திருந்தாலும் கூட அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருந்தது போல பொது எதிரியை விட்டு தமிழ் தேசிய கட்சிகள் தங்களினுடைய கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை பிரதானப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லியே ஆக வேண்டும். எனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி
அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாராக இருக்கட்டும், அந்த தரப்பு சரியான ஒரு பதிலை வழங்க வேண்டும், சரியான நபரை தெரிவு செய்ய வேண்டும், சரியான போட்டியாளர்களை களமிறக்க வேண்டும். அப்படி இறங்குவதன் மூலம் மக்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைய வேண்டும். அதன் மூலமாகத்தான் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக வலுவாக பயணிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கான தெரிவித்திருக்கக்கூடிய விருப்பு, அல்லது இந்த முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நபர்கள், அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பிலிருந்து யார் களமிறக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து தொடர்பான, நாங்கள் பேசி இருக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு காணொளியில் இது தொடர்பாக இன்னும் விரிவாக பார்க்கலாம். இதுவரையில் சுகீந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எங்களுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகீந்தன். வணக்கம்.